அளவுக்கு கெடுத்து விட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கெடுத்து விட்டு போயிட்டாங்கம்மா. அது காரணம் 2000 ஆண்டு இடைவெளி ஆயிப்போச்சு. எத்தனை ஆண்டு? 2000. 2000 இயர்ஸ் கேப்புங்கம்மா. சாதாரணம் இல்லை. திருவள்ளுவர் வந்து சொல்லலைன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஜெர்மன் டாக்டர் அர்னால்டுக்கு சொல்லினாலும் சரி ஒருத்தர் சொன்னா நம்ப முடியாது. அந்த மாதிரி யார் இருக்கான்னு பார்க்கணும். திருக்குறள் நம்ம தமிழ்ல வந்துருச்சு. அப்ப தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் என்ன சொன்னாருங்கிறது 2000 ஆண்டுக்கு அப்புறம் தான் புரிந்து கொள்ள முடியுது. இப்ப 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னதே எத்தனை ஆயிரம் ஆண்டு அப்புறம் அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2000 ஆண்டு அப்புறம். அப்ப 2000 ஆண்டு என்னாச்சு? போயாச்சு. அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதுதான் பரிணாம அறிவியல். அப்ப பரிணாம அறிவியல் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் செய்யும். அதனாலதான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பைபிள்ல கூட பைபிள்ல என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு வகை நம்பிக்கை. ஆனால் அதுல குறிப்புகள் இருக்கிறது. வீட்டுல பைபிள் வச்சிருக்கிறாங்க. நீங்க இருக்குதா பைபிள்? ஓஹோ, சரி. அது என்ன இருந்துட்டு போட்டு லூகாஸ் 20:36 எடுத்து படிச்சு பாருங்க. லூகாஸ் 20:36. இந்த யூடியூப் பாருங்க. 930 நீர் மருத்துவம் 932 பாக்குறீங்களா? 940 நீர் மருத்துவம் 942 பாருங்க. நீர் மருத்துவம் 942 நானும் என் பொண்ணும் படிச்சு அதை போட்டிருக்கோம். 2012 ஒரு சின்ன குறிப்பு இருந்தது. சின்ன ஒரு குறிப்பு. அந்த சின்ன குறிப்பு வச்சுதான் நான் படிச்சேன். சின்ன குறிப்பு. அது மாதிரி இப்ப காட்டுறேன் பாருங்களேன். இது ஒரு பழைய சின்ன ஒரு நான் நூலகத்துக்கு போனா படிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி எல்லா பேப்பரும் படிக்கிறப்ப இது சின்ன இந்த பைபிள் இருக்கிற கேள்வி பதில். பைபிள் இருக்கிற கேள்வி சும்மா ஒரு மாசம் வையா ஏதோ ஒரு திருச்சபை ஒரு சின்னதா ஒரு திருச்சபை இருக்குது. எங்கேயோ ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையின் சார்பாக அந்த அந்த பைபிள் இருக்கிற கேள்வி பதில்லாம் வரும். பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது எப்போ வந்து 2012 எடுத்தது. நான் தற்செயலா படிச்சேன். எப்பவும் பொழுதுபோறதுக்காக படிச்சேன். எதுக்கு படிச்சேன்? பொழுதுபோக்கு. அதுல ஒரு மேட்டர் சிக்கிடுது எனக்கு. என்ற மேலே சிக்குன்னு சிக்கிடுது. அப்ப பாத்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன தன்மை கேட்டிருக்கான். எப்ப வந்து நவம்பர் 2012 வந்தது. சென்னையில பிரிண்ட் ஆகி வருது. அது வந்து என்னமோ சபை. என்ன சபைன்னா இயேசு திருச்சபைன்னு பேரு. தெய்வ அந்த சபையின் பேரு. அந்த புத்தகத்தின் பேரு தேவ ஏற்பாடுக்கு ஒரு மாதம் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பத்திரிகை. இவ்வளவுதான் பத்திரிகை. அழகெல்லாம் ஒண்ணு இருக்காது. சும்மா ஒரு வறுமையில் இருக்கிற திருச்சபை. என்னது? ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு திருச்சபை. அந்த அவ்வளவுதான். பார்த்தாலே தெரியுது வறுமையில் இருக்கிற பணக்கார திருச்சபை தான் உலகம் பூரா இருக்குது. இது வறுமையில் இருக்கிற திருச்சபை. சரிங்களா? இந்த திருச்சபையில வந்து நூலகத்துக்கு வந்துச்சு. அப்புறம் நூலகத்துக்கு வந்துச்சு லைப்ரரியில. அப்புறம் லைப்ரரி போய் கேட்டேன், எங்க இந்த மாதிரி புத்தகம் வேணும். இது நீங்க எடுத்துட்டு போங்கன்ட்டார் அவரு. கேட்டேன், எனக்கு ஒண்ணு நகல் எடுத்துக்கிட்டானா? நீ நகலாம் எடுக்கணும் எடுத்துட்டே போயிருட்டாரு. யாரும் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதை எப்போ குப்பைக்கு தான் போகும், இடைக்கு தான் போகும். அப்புறம் அதை வாங்கிட்டேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 15 பக்கம் தான் இருக்கு. மொத்தமாவே எத்தனை பக்கம்னு கேட்டீங்கன்னா 16 பக்கம் தான். அதுல பத்தி 11வது பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை வேணா படிச்சு காட்டலாம் பொழுது போகட்டுன்னு. நல்ல விஷயம் அது. என்ன கேக்குறான்னா கேள்வி. அது நிறைய கேள்வி இருக்கு. 10, 20, 30 கேள்வி இருக்கு. அதுல 10வது கேள்வியில ஒரு வாசகர் கேட்கறான். என்ன கேட்கறான்னு தெரியுமா? இனியும் சாக மாட்டார்கள், இதன் பொருள் என்ன? என்னது? இனியும் இவர்கள் சாக மாட்டார்கள், அதாவது இனியும் இவர்கள் மறிக்க மாட்டார்கள், இதனுடைய பொருள் என்ன? பேசி முடிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். இனியும் மறிக்க மாட்டார்கள். மறிக்க மாட்டாதான் சாக மாட்டாங்க. மறித்தல்ல சாதல். அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்கள். யாரு? அந்த இனியும் சாகாம இருக்கான் பாரு, அவன் வந்து தேவதூதனுக்கு ஒப்பானவர்கள். தேவதூதனுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். பாருங்க என்னென்ன சொல்றான் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள், தேவதூதனுக்கு ஒப்பானவர்கள் சொல்லி போட்டு தேவனுடைய பிள்ளையாயும் இருப்பார்கள். யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளையாயும் இருப்பார்கள். இருந்துட்டு லூகாஸ் வந்து 20:36. லூகாஸ் வந்து 20ஆம் அத்தியாயம் 36 பாடலை எழுதி வச்சுங்க. 20:36. இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புற பாருங்க. 20:36.
என்பதின் அர்த்தம் என்ன? அவர்கள் எல்லோரும் சாகாமை உடையவர்களா? அவர்கள் எல்லோரும் சாக மாட்டார்களா? வணக்கம். அவர்கள் ஏன் இவ்வளவு நேரம்? அவர்கள் எல்லாரும் சாக மாட்டார். கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரல. அவர் இனிமேல் சாகவே மாட்டார்கள் அந்த பைபிள்ல கேள்வி கேட்டது. இதை பார்த்தேன்னே எனக்கு ஆச்சரியம், என்ன சாக மாட்டானே, என்ன நம்ம கதை வருது அப்படின்னு. திருவள்ளுவர் தான் சொல்லுவாரு, கூற்றம் குதித்திலும் கொய்கூடும் நோற்றில் நாட்டில் தலைப்பட்டவர்கள் அவர்கள் சாவதே இல்லை, மரணத்தை எதிர்க்கும் ஆற்றலை பெற்றவர்கள் நோன்பாளிகள் எழுதியிருக்காரு. அப்புறம் அதுக்கு பதில் சொல்றான் பாருங்களேன். கேள்வி வந்து அவங்க சாக மாட்டார்களா, அவர்கள் சாவாமை உடையவர்களா, அவர்கள் தேவதேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்களா, தேவனுக்கு சமமாய் இருப்பார்களா, அப்படின்னா அவங்களுக்கு சாவே கிடையாதா அப்படின்னு கேள்வி கேட்டா ஆமா அப்படிங்கிறான். யார் என்று சொன்னார்? அந்த கேள்வி பைபிள்ல ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கு. பைபிள்ல ஒரு ஆதாரம், பைபிள்ல ஒரு ஆதாரம் சிக்கிடுது எனக்கு. அதுல சிக்கி 15 வருஷமாச்சு, இப்பதான் எடுத்து காட்டுறேன். அதுல சாகாம இருக்கிற ஆளுங்க இருக்கிறான்னு எழுதி இருக்கிறான். யாரு? சாகாம இருக்கிற ஆளுங்க இருக்கிறான்னு இதுல பைபிள் இருக்கு. சரி, வேணா 20:36 எடுத்து படிச்சு பாருங்க. லூகாஸ் 20:36. லூகாஸ் அத்தியாயம், நீங்க இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க. லூகாஸ் 20:36. அதான் பார்ட் நம்பர் 20, கான்செப்ட் நம்பர் 36. புரியுதா? 20:36. எனவே லூகாஸ். ஓகே. சும்மா லூக்கான்னு போடுங்க, 20:36 போடுங்க. இங்கிலீஷ் இருக்கான்னு பாருங்க. இங்க வந்து போட்டு பாருங்க. சரி, அதுக்கு கூகுளே வருதுங்கயா. For they say cannot die anymore because they are equal to an angels and all sons of God, being the sons of the resurrection. They cannot die anymore. They cannot die anymore. அவர் சாவாமை உடைய பாருங்க. They cannot die anymore. எப்பவும் சாக மாட்டார்கள். சரி, எப்பவும் சாக மாட்டார்னா அவங்களுக்கு உணவு பழக்கம் என்ன? அந்த கேள்வி வருதுங்க. எப்பவும் சாக மாட்டார்கள் அப்படின்னா உணவு பழக்கம் என்ன? என்னவா இருக்கும் அவர்களுக்கு? அந்த கேள்வி பாருங்க இந்த இடத்துல. இது அவர்களுக்கு சாவாமை உண்டு என்று அர்த்தம் கொடுக்கவில்லை. இதற்கு ஆங்கிலத்தில் நெய்தர் கேன் they die anymore. நெய்தர்னா எகென்ஸ்ட், மரணத்துக்கு எதிரானது. neither can die anymore. neither can they die anymore. neither can they die anymore. எப்பொழுதும் அவங்க சாக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன்படி அவர்கள் இனி மறிக்கவே முடியாது. இதன்படி அவர்கள் சாக மாட்டாங்க. சரி, என கொள்ளலாம். இது யாருன்னு கேட்டீங்கன்னா சிறு மந்தை வகுப்பார். யாருங்க? சிறு மந்தை வகுப்பார்னா மைனாரிட்டி அப்படின்னா கோடியில் ஒருவர் இருவர்னு அர்த்தம். என்னது? அது அதத்தாம எழுதியிருக்கான். அங்கதான் திருவள்ளுவர் சொல்றாரு கோடியில் ஒருத்தனுக்கு தான் வாய்க்கும். அதத்தான் எழுதுறாங்க இங்க. எனக்கு பிடிச்சிட்டு எனக்கு இது. அப்புறம் எனக்கு ஆச்சரியமா இருந்தா நகல் எடுத்துச்சு நிறைய பேர். அப்ப கோவில் இருக்கிற ஆள்கிட்ட எனக்கு எங்கூட படிச்சிருப்பான் இல்லையா, அவன்கிட்ட இந்த கிறிஸ்டோபர் ராபர்ட் ஏதோ 2-3 பேர் படிச்சானுங்க. எங்கூட படிச்சவெல்லாம் போய் கேட்டேன், அட ஏன்டா வேலைக்கு போடுறான்ட்டாவன், எங்களுக்கு இதெல்லாம் இது இப்படி சொல்லியிருக்கேடா அப்படின்னு. உனக்கு தான் நீ வந்து உணவு கட்டுப்பாட்டுல இருக்கிற, அதான் என்னால கடைபிடிக்க முடியாதுட்டான். அது என்னடா சாகாம இருக்கிறதா, ரொம்ப வேலை இல்லைன்ட்டாங்க. வேற வேலை இல்லையாடா, வேற ஏதாவது பேசுறா அப்படிங்கிறான். என்னடா இப்படி சொல்லியிருக்கானே. அது கீழே பதில் இருக்கு பாருங்க, அது ஆச்சரியமா இருக்கு. அதாவது இந்த டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் என்ன சொல்றாருங்கிறத, டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் என்ன சொல்றாரு, அப்புறம் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, வெங்கடேசன் இது ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி டாக்டர் என்ன சொல்றாருங்க, அப்படியே அதுல வருது. ஜெர்மனி டாக்டர் நன்கு சுத்தமான பிறகு ஒரு மனிதன் காற்றையும் நீரையும் எடுத்துக்கொண்டு நன்கு சுத்தமானது பிறகு, நன்கு சுத்தமான தேகம்ங்கிற பேச்சு வந்து பைபிள்ல கிடையாது. அங்கதான் மாட்டிக்கிறானுங்க. என்னது நன்கு சுத்தமான பிறகுங்கிற வார்த்தையை போடணும். நன்கு சுத்தமான யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அதனாலதான் இயேசுநாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் பிறந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் இந்த இடையில 30 ஆண்டு எங்க போனாருங்கிற ஆதாரமே இல்லை. இயேசுநாதர் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் பெருசாகி 1 வயசுல என்ன பண்ணாரு, 2 வயசுல என்ன பண்ணாரு, 3 வயசுல என்ன பண்ணாரு, எந்த பதிலுமே இல்லை. கரெக்டா 30வது வயசுல வராரு. கரெக்டா 3 ஆண்டுகள் இருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் கிடையாது, மறைஞ்சிடுறாரு. அவரை வானம் ஏகினாருங்கிறான். அப்புறம் அதெல்லாம் இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு நடந்திருக்குது. ஆக என்ன சொல்ல முடியும்? இதன்படி அவர்கள் இனி மறிக்க முடியாது என கொள்ளலாம். சிறு மந்தை வகுப்பார் தங்கள் உயிர்த்தெழுதலில் சாபாமையும் தெய்வீக தன்மையும் பெற்றனர். அது சிறு மந்தை வகுப்பார் யாரு? சித்தர்கள், யோகிகள், ஞானின்னு அர்த்தம். அவர்கள் மட்டும்தான் சாவாமை பெற்றார்கள். சாவாமை அடுத்தது என்ன? சாவாமை பெற்றாருன்னு சொன்னா அவன் சமாதிக்கு போறான்னு அர்த்தம், இயற்கையோட கலக்கிறான்னு அர்த்தம். அதுதான். சரி, அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பூரணத்துக்கு தூக்கி கொடுக்கப்பட்ட மனுக்குலம். இது வந்து புரியாத
அதாவது பைபிள் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழே தெரியாத பைபிள் மொழிபெயர்த்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டபடி மொழிபெயர்ப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் அறிவே இருந்திருக்காது, கண்டபடி மொழிபெயர்ப்பாங்க. ஆனா பொருள் புரிகிறது. சாபாமிக்கு ஒதுக்கப்பட்ட மனுக்குலம், இந்த மனுக்குலம் என்னன்னு எவனுக்கு தெரியும்? மனுஷன் தான் நமக்கு தெரியுது. அதாவது காரணம் இந்த தமிழ் தெரியாத மொழிபெயர்க்கிறது. வீரமாமுடிமார் மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கான். அவர் வந்து இத்தாலியிலிருந்து வந்து சும்மா தமிழ் விளையாடிட்டு போயிட்டாரு. அவரே இயேசு மேல காவியமா பாடிட்டாரு. தேம்பா பண்ணிட்டு ஒரு காவியமா பாடியிருக்காரு. அவரெல்லாம் வந்து தமிழ்ல அவர் தமிழ் இலக்கியம் கண்டார். அப்புறம் தொல்காப்பியத்துக்கு இலக்கணம் கண்டு தொல்காப்பியத்தை நெறிப்படுத்துறார். என்னென்ன குறை இருக்குன்னு நெறிப்படுத்தினார். யாருங்க? இத்தாலி பாரதியார். அவர் பேர் ராபர்ட்டி நெபிலி. இத்தாலி பாரதி இங்க வந்து தமிழை கத்துட்டு தம் பேரவே வீரமா முனின்னு மாத்திட்டார். தைரியநாதன் பேர் வச்சாரு. தைரியநாதன் நல்லா அது சமஸ்கிருதமா இருக்குன்னு சொல்லி போட்டு தைரியநாதன் அது சமஸ்கிருத வாடகை அடிக்குன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டு வீரமா முனின்னு பேரை மாத்தினார். கான்ஸ்டான்டினோபிள்னு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் தைரியநாத சாமின்னு பேர் வச்சாரு. அந்த தைரியநாத சாமிகிட்ட தமிழ் அப்படியே முடிவெடுத்து வீரமா முனி அப்படின்னு பேர் வச்சாரு. எப்படி அறிவு இருந்திருக்கு பாருங்க. அவரை தான் தொல்காப்பியத்துக்கு என்னென்ன குறைகள் கண்டுபிடிச்சாரு. சதுரகராதி எழுதினாரு நிறைய. அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷயத்துக்கு வருவோம். சரி, நித்திய ஜீவனை பெறுகிறார்கள். அப்போது அப்போது இருக்கும் பூரணமான சூழலில், அந்த சூழலில் ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஆகாரம் யாரு? அந்த சிறு மந்தை வகுப்பார். அந்த பூரணமான சூழலில் அவர்கள் தன்னுடைய உயிரை தக்க வைத்துக் கொள்கின்ற ஆகாரம் பாருங்க. இங்கதான் நம்ம சொல்றது. ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஆகாரம் சுத்தமான நீர், சுத்தமான காற்று. சுத்தமான நீரு, சுத்தமான காற்று. அழகா அடிச்சுட்டாங்க பாருங்க. சுத்தமான நீரும் சுத்தமான காற்றையும் அருந்தி அப்படின்னு போட்டான். அப்படியே போட்டிருக்கான். சுத்தமான நீர், சுத்தமான காற்று போன்றவைகளோடு. அப்ப அவங்களுடைய பழக்கம் சுத்தமான நீர், சுத்தமான நீர் அருந்துறாங்க, அல்ல சுவாசம் சுவாசிக்கிறாங்க அப்படிங்கிற வாசம் எதுவுமே இல்லை. ஆனா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த வார்த்தை ஏன் வரணும்? சுத்தமான நீரும் சுத்தமான காற்றோடும் போன்றவைகளோடு பூரணத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால், காற்றுன்னா சுவாசம்னு அர்த்தம், நீருன்னா குடித்தல் அர்த்தம். இது எந்த அளவு என்னங்கிறதால எந்த செய்தியும் அங்க கிடையாது. இதெல்லாம் அந்த அளவுக்கு நுட்பமெல்லாம் பேச முடியாது. நாம் மக்களுக்கு சொல்றதுனாலதான் இவ்வளவு. ஏன்னா அது வேற இது வேற. இப்ப இருக்கிறது போல தண்ணீர் எப்படி குடிக்கணும், அது எப்படி அரிக்கணும், பச்சை மிளகா கிள்றதுன்னா காம்பை கிள்றதா, அரவாசை கிள்றதா, அப்படி கிள்றதா, இப்படி கிள்றதா, பச்சை மிளகா பெருசா இருக்கணுமா சிறுசா இருக்கணுமா, இப்படியா இருக்கிறதா நாளா இருக்கிறதா, இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது இவனுக்கெல்லாம். ஒரு மிளகாய் கிள்ற காம்பை கிள்றான்னு சொல்றதுக்கு இத்தனை கதை பேச வேண்டியது இருக்குது. உடனே கேட்பேன், சார் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறோம்னா அதுல வந்து வெல்லம் போடலாமா, வெல்லம் போடலாமா, கருவேப்பிலை போடலாமா, இப்படி எல்லாம் கேள்வி. 9, அதாவது ஒரு சட்னிக்கு ஒரு இட்லிக்கு 9 சட்னி. அடா இட்லியோட நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க சொன்னீங்க. ஐயா அதுல வெல்லம் கொஞ்சம் போடலாமா, போட்டுக்கோ. ஐயா அதுல கருவேப்பிலை போடலாமா, போட்டுக்கோ. என்ன கூட போட்டுக்கோ. தண்ணிக்கு மேல குடிச்சின்னா ஒரு தைரியம் வந்துருது இல்லையா? அப்பப்ப விஷத்தை இறக்கி விடு, நாட்சத்து இருக்குது. அப்புறம் அது முடிச்சுக்கலாம் பாருங்க. ஆகையினால் சுத்தமான நீர், சுத்தமான காற்று போன்றவைகளோடு பூரணமான கீழ்ப்படுதலான தேவனுடைய பிள்ளையாக இருப்பார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, அவர்கள் எந்த ஒரு சாவுக்கும் காரணமாக இருக்க மாட்டார்கள். அடிக்கிறான் பாருங்க பாயிண்ட். அவங்களுக்கு எந்த ஒரு சாவும் இல்ல, அதுக்கான காரணமே இல்ல. 2வது, சாவை ஏவ முடியாது. என்னது? யாரும் அவங்களால சாகடிக்க முடியாது, சாவை ஏவவும் முடியாது. யாரு? கடவுளே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது. கடவுளே நினைச்சா அப்படிதான் சொல்லுது. மரணத்தை கொண்டு வர முடியாது. அவங்களாவே சுய விருப்பப்பட்டு நான் எனக்கு போதும், வாழ்ந்தது போதும் அப்படின்னு முடிவு எடுத்தா மட்டும்தான் உடவுல விட்டு போக முடியும். அதுதான் பாயிண்ட். அதான் பாயிண்ட். அழகா அடிக்கிறேன் பாருங்க. அடிக்கிறான் பாருங்க. இந்த மரணத்தை எடுத்துச்சு. அப்புறம் அவங்க எப்பவுமே இப்ப நாம என்ன பண்ண, சாவு ரெடியா வச்சிருக்கோம். கண்டதை தின்னு உள்ள வந்து இப்ளீஸையும் சைத்தானையும் உள்ள கியூன்னு வச்சிருக்கு. நம்ம யமனை எப்பவும் கையில வச்சுக்கிறோம். என்னது? ரெடியா கையில வச்சுக்கிறோம். எப்ப வேணா யமன் வந்து விளையாடிடுவாரு. ஆனால் அவர்கள் யமனை கையில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு எழுதுறா. யமன் இன்னொரு பேர் என்னன்னா மரணம்ங்கிறான். மரணத்தை அவர்களுக்கு, மரணம் என்பது அவர்கள் எடுத்து செல்லப்படுவதில்லை. அவர்களோட மரணமே இல்லைங்கிறான். அப்ப அவங்களுக்கு மரணமே இல்லை, மரணத்தை எடுத்து செல்ல மாட்டார்கள். இப்ப நாம என்ன சொல்றான்? வாழ்வும் சாவும் யோகியின் கையில் சொல்றான். இதுதான். இதேதான் அந்த மார்கண்டேய கதையிலும் வருதுன்னு நினைக்கிறேன். மார்கண்டேயர் வந்து அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்கும் போது சிவனை வந்து யமனை எட்டி உதைக்கிற மாதிரியான ஒரு கதையெல்லாம். அதெல்லாம் அந்த கதையில கரெக்ட் தான். எப்படி செய்வீங்க? இங்கதான் வெங்கடேசன் இல்லைன்னா ஒண்ணு சார் 2000 ஆண்டு இடைவெளிங்க. இப்ப பைபிள்ல சொல்லியிருக்காங்க, யார் செஞ்சு காட்டியிருக்கீங்க?
பைபிள்ல சொல்லி ஒரு பாதிரியார் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். இந்த பாதிரியார் பீர் அடிக்கிற பாதிரியார் தான் இருக்காங்க. பீரு பிராந்தி இப்படிதான் எல்லாம் இருக்காங்க. எல்லா ஏங்க ஆஹ், அதாவது பாத்தீங்கன்னா மேற்கு நாட்டு கலாச்சாரம் பீர் இல்லாம பாதிரியார் இருக்க மாட்டாங்க. பீரு பிராந்தி விஸ்கி ஜின்னு ரன்னு இது குடிக்காதவங்க யார் இருக்காங்க? அப்படி ரெட் வச்சுதானங்க வைன் ஒயின் வச்சே திராட்சை ரசம். குடிப்பாங்க. திராட்சை அது பேர் என்ன? திராட்சை ஒயின் தானே. ஒயின் கிக்கு ஏறிக்கும் என்னது? அதுதாங்க அந்த சாராயம். ஆல்கோஹால் அந்த எத்தனை வருஷம் கழிச்சு குடிக்கிறோமோ அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் அது வந்து லேட்டாக அந்த அதோட வேல்யூ கோப்பையில் ஊத்திட்டு அதிகமாயிட்டே கூட போயிட்டு நான் இருக்கும். பார்த்தேன். நான் போய் சர்ச்சுக்கு போய் பார்த்தேன். அந்த கோப்பையில் ஊத்திட்டு சின்ன சின்ன வட்ட வட்டமா காசு மாதிரி அப்பம் இருக்கு நினைச்சு வாயில வைப்பாங்க. அந்த பீர்ல நினைச்சு பீரா என்ன சொல்றீங்க ஒயினா அது நினைச்சு ஊத்துவாங்க. இவர் இது இந்த பக்கம் ஆமா வைன் இது சாப்பிட்டு அந்த பக்கம் போய் இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் பார்த்தா ஆட்டுக்கால் சூப்பு மாட்டுக்கால் சூப்பு ஆட்டி பட்டை கிளப்புவாங்க. அந்த பக்கம் போய் இந்த கலந்துருக்கான் சில இடத்துல எல்லாம் போய் பார்க்கும் பொழுது இந்த பக்கம் சாப்பிட்டு இந்த பக்கம் பிரியாணி வெட்டுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஐட்டம் எக்கச்சக்கமா ஐட்டங்க. ஏன் ஊர்வன பரப்பான எல்லாமே இருக்கும். டேபிள்ல பாத்தீங்கன்னா அது அந்த கறி இந்த அதுலயும் ஒரு 50 ஐட்டம் இருக்குது. அது பார்த்தாலே தலை சுத்து நமக்கு. அதை ஃபுல் கட்டுவாங்க எல்லாருமே. என்னது இது எல்லா மதவாதிகிட்ட இருக்கிறது தான். இது அதிசயம்லாம் ஒண்ணும் கிடையாது. அசைவம் சாப்பிடுற மதவாதி அசைவம் சாப்பிடாத மதவாதி யார் இருக்கிறாங்க? அத்தனை பேரும் சாப்பிடுறதுதான். இதுல வந்து அவங்க இவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன அந்த உணவை பற்றி ஒண்ணும் தெரியாது. சரியா? அப்புறம் முடிச்சுக்கலாம். ஆக மரணத்தை எடுத்து செல்ல முடியாது. ஆகவே அவர்கள் இனி மறிக்க முடியாது. அதுக்கு மத்தேயின்னு ஒருத்தர் வர்றாரு. யார் வர்றாரு? மத்தேயி. அவர் என்ன சொல்றாரு பாப்பா கீழே கேக்குதா? கேக்குதா? ஆமாம் கேக்குது. கேக்குதுங்கய்யா கேக்குதுங்க. முடிச்சுக்கலாம். கீழே அவர்கள் இனி அவர்கள் பாவம் செய்தால் தேவன் அவர்களை அழிக்க இயலாது என்று பொருள் கொள்ளலாமா? அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா தேவர்கள் வந்து அழிக்க மாட்டாரு, தேவன் வந்து சாபம் போட மாட்டான்னு பொருள் எடுக்கலாமா? அப்படிலாம் இல்ல. தேவன் அவர்களையும் தண்டிப்பார். யார? தேவனையும் தண்டிப்பார். அவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது தண்டிப்பார். இதுல என்ன பொருள் புரிஞ்சுக்கிறீங்க? மறுபடியும் உடம்ப சுத்தம் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான். மறுபடியும் திருப்பி திருப்பி நீ சாப்பிட்டீங்கன்னா யமன் வந்துருவான்னு அழகா சொல்லியிருக்காங்கல்ல. அருமையா சொல்லிட்டாங்க. இலைமறை காயாக இப்படி சாப்பிட சொல்ல, இப்படி மூக்க தூத்தி சாப்பிடு. அப்புறம் புரிஞ்சு போச்சு நமக்கு. விஷயம் இந்த பிராக்டிஸ் இருக்கங்கிறது புரியுது. இதுவரை யாருக்கும் உலகத்துல யாருக்கும் புரியுது. யாரு காட்டி பாருங்க. நீங்க அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற நமக்கு மட்டும்தான் புரியுமே தவிர கோடு மாதிரி இருக்கு. ஆமா நீங்க இத்தாலியில இருக்கிற ஜியூ இப்படி காமிச்சீங்கன்னா போட வேணை பாருன்றவர் நேர இத்தாலி போட்டு போய் எங்க இப்படி சொல்லியிருக்காங்க பயிற்சி செல்லாம் அப்படியா போட கெட் அவுட் ஃபூல் அப்படின்றவாரு. கோ கெட் அவுட், தட் இஸ் நோ பாயிண்ட், திஸ் இஸ் மிராக்கிள் போயிடுவாரு. திஸ் இஸ் நாட் அ பாயிண்ட், இது ஐ நாட் ஏபிள் டு கிளீன் திஸ் ப்ராசஸ் சொல்லிடுவாரு. என்னால முடியாது வேலை பாருன்றவாரு. ஆனால் உண்மையான பாதிரியாருங்கிற ஒத்துக்கணும். ஆமா இன்னைக்கு செய்ய முடியுமான்னு கேட்கணும். அப்படி கோபியில நிறைய பேச்சு கேட்டேன். கோபியில என்னுடைய மாணவர் என்னுடைய வயசுக்கு போய் கேட்டி இனியன் வேலை பாரு இனியன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் 2000 வருஷம் எழுதி வச்சிருக்கிறாங்க, இது என்னன்னு எங்களுக்கு புரியாது, இருந்தா ரொம்ப நல்லது, நீ இருக்குதே இருந்துட்டு போன்ட்டாங்க. அப்படிதான் அப்புறம் கீழே சொல்லிட்டாங்க. இனியும் அவர்கள் பாவம் செய்தால் தேவனால் அவர்களை அழிக்க இயலாது என்று பொருள் கொள்ளலாமா? அவர்களை அழிக்க முடியும். ஆனால் அத என்ன சொல்றாங்க? அவர்கள் அழிக்கலாம், ஆனால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா மீண்டும் சாப்பிட்டா மரணம் தண்டனாங்க. மீண்டும் சாப்பிட்டேன்னா பாவம் வந்தாச்சு, பாவம் வச்சு மரணம். அப்போ உணவின் சம்பளம் மரணம்னு உறுதியாகி போச்சு. அதைத்தான் நீ ஃபுட் பாய்சன் சொல்றீங்க. சரியா? உணவின் சம்பளம் மரணம் ஆகியனால ஆகவே அவர்களை மறிக்க முடியாது. ஏனெனில் தேவன் ஒருபோதும் பாருங்க, தேவன் நீதிமான்களை ஒருவரும் கைவிடுவதில்லை. யாரு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களோ அவர்களை தேவன் கைவிடுவதில்லை. இதான் விஷயமே. ஆக தேவன் ஒருபோதும் நீதிமான்களை அழிக்க மாட்டார். மரணம் பாவத்தினால் மட்டுமே வருகிறது. அப்படி சொல்லி போட்டு பாவம் இல்லையெனில் மரணம் இல்லை, பாவம் இல்லையெனில் மரணம் இல்லை, பாவம் இல்லையெனில் மரணம் இல்லை. அப்ப மறைமுகமா சொல்ல வேண்டியதுதானே. பாவத்தின் சம்பளம் மரணம்னா உணவின் சம்பளம் மரணம்னு சொன்னா எல்லா சர்ச்சையும் மூடிட்டு போயிட வேண்டியதுதான். அப்படி எழுத முடியாது. எழுதிட்டான்னு வச்சுக்க எல்லா சர்ச்சையும் மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனாலதான் புரியாம இருக்கிறதுக்காக தான் சும்மா பாவம்னா என்னன்னு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்க. இந்த ஆகாரங்கிறது பாவம்னு சொன்னானா முடிஞ்சது கதை. முதல் பாதை அப்ப நீ நோன்புட்டு போயிடுவாங்க. அப்ப தேவையில்லையாமா. அடுத்த கேள்வி வந்து கேட்பான், இப்ப சாப்பாடுதான் பாவம்னா அப்ப நீ எதுக்கட சாப்பிடுன்னு கேட்பான். மாட்டிக்குவாங்க எல்லாரும். அப்ப நீ எதுக்கு சாப்பிடுற?
அதாவது சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடையும்னு பெரியார் எழுதியிருந்தாரு. நான் அப்போ மனசுல கேட்டேன், அப்ப நீ ஒன்னும் சமையல் கட்டில இருந்து விடுதலை அடையலையா? அது பெண்கள் மட்டும் சமையல் கட்டில விடுதலை அடையணும்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் மனசுல கேட்டேன். என்னது கேட்டேன். என் மனசு யார்கிட்ட போய் கேட்கறது? ஒரு பத்திரிகை இந்த மாதிரி இருக்குது. இப்ப நானே கேட்கறேன், என்ன பெரியார் வந்து பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் விமானம் ஓட்ட வேண்டும், அவர்கள் சமையல் கட்டிலே அடிமையாக இருக்கிறார்கள், ஆகினால் சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், அவர்கள் விமானம் ஓட்ட வேண்டும், இப்படி எல்லாம் எழுதியிருப்பாரு அதுல. அப்ப நான் திருப்பி கேட்டேன், சமையல் கட்டிலிருந்து பெண்கள் விடுதலை அடையணும்னா அப்புறம் ஆண்கள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்கள் விடுதலை அடையலையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு. அப்புறம் யார்கிட்ட போய் கேட்கறது? யார்கிட்ட போய் கேட்கறது? இந்த கேள்வி பெரியார் உயிரோட வந்தா கேட்கலாமா? இருந்தா தான் ஆகுது. நம்ம பத்திரிகை தான் பாக்குறேன். அப்பதான் தெரிஞ்சு போச்சு, ஓ பெரியாரும் சமையல் கட்டில மாட்டிட்டாரு, பெரியாரு சமையல் கட்ட இவர் வசதியா அப்பதான் பெரியாரும் சமையல் கட்டில மாட்டிட்டாரு, அது எப்படியே போயிட்டு போன்னு சொல்லிட்டு நான் மாறிட்டேன். அப்புறம் தான் இயற்கை உணவை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். அப்படிதான் இருக்குதுங்க. மீண்டும் ஏதாவது சந்தேகம் பத்தி கேட்கல, மீண்டும் நாளை சந்திப்போம். என்ன திருவிழாவை சேர்ந்தார்? ஓகேங்கய்யா. எஸ் எஸ் 5:30 மணிக்கு கிளாஸ் இருக்கு. 5:30 மணிக்கு இந்தியா கிளாஸ். 5 வந்துடுறேங்க. நன்றி. நன்றிங்க.